இங்க எப்பவும் போல அண்ணாமலையை கொண்டு போய் முத்துவுமே ஸ்கூல்ல விடுறாரு. விட்டதுக்கு அப்புறம் பார்த்து வேலை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை பார்த்து இருக்க சொல்லிட்டு டேரக்டா அங்க இருக்க செக்யூரிட்டியும் வராரு. அங்க வந்து இந்த பக்கம் செக்யூரிட்டிட்ட இங்க பாருங்கண்ணா இவர் தான் எங்க அப்பா. இந்த மாதிரி வந்து ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது முடியாம இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னார்னா எனக்கு மட்டும் கொஞ்சம் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த செக்யூரிட்டியை பார்த்து பேசிட்டு இருக்காரு. உடனே அவருமே ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீ வேணோட நம்பர் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துக்கிட்ட அவங்களோட நம்பருமே வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவுமே இந்த பக்கம் செக்யூரிட்டிக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில கொடுக்குறாரு. இதை பார்த்தா செக்யூரிட்டி அதெல்லாம் எதுக்குப்பா, அவர் இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப், அவரை பத்தி ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணும்னா நீ எதுக்கு எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே முத்துவும் இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களுக்கு லஞ்சம் மாதிரிலாம் கொடுக்க கிடையாது, இது உங்களோட செலவுக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்க எனக்கு ஒரு வேலை செய்யறப்போ கண்டிப்பா இந்த விஷயத்த நான் உங்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டிக்கு அந்த 100 ரூபாய் அன்பளிப்பா கொடுக்குறாரு. அதே நேரத்துல அந்த செக்யூரிட்டியுமே தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவுமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஒண்ணும் இல்லப்பா, நேத்து உங்க அப்பா வேலைக்கு வந்தாரு பத்தியா, அப்போ ஒரு பொண்ணு வந்து உங்க அப்பா பத்தி விசாரிச்சுட்டு இருந்துச்சு. சொல்ல போனா இவர் யாரு, இவர் என்ன பண்றாரு, இவர் எதுக்கு இங்க வராரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கேட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துமே பயங்கரமா டவுட் ஆக்குறாரு. அந்த பொண்ணு எப்படி இருந்தாங்க, எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த செக்யூரிட்டியுமே ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணோட பையன் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான், ஆனா அந்த பொண்ணு வந்து உங்க அப்பாவும் நீயும் வர்றப்ப மறைஞ்சு நினைச்சு நான் அதை பார்த்தேன், சரி ஏதோ யதார்த்தமா நினைச்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு உங்களை பத்தி விசாரிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்ட முத்துவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. எதுக்காக நம்ம கிட்ட இருந்து ஒரு பொண்ணு மறையணும், அதுவும் தன்னோட பையனோட மறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. லைட்டா அவங்களுக்கு கிறிஸ்தோட மேல டவுட் வந்தாலும் பட் இருந்தாலும் சரி அப்படி பண்ண மாட்டாங்க, அவங்க ஏன் நம்ம கிட்ட மறைஞ்சு வாழணும்னு நினைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேஷுவலா எடுத்துக்கிட்டு சரிண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த டைம் அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க யாரு என்ன டீட்டெயில் மட்டும் எனக்கு விசாரிச்சு வைங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எப்பவும் போல முத்துவுமே வேலைக்கு கிளம்புறாரு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க டேரக்டா வீட்டுக்குமே போறாரு. அங்க போயிட்டு இங்க எப்பவும் போல மீனா போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது முத்துவுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியுமே அவங்க எதுக்காக நம்மளை பார்த்து மறையணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ இங்க மீனாவுமே முத்துவோட முகம் வாட்டமா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு முத்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ முத்துவுமே இங்க ஸ்கூல்ல நடந்த விஷயத்த அங்க செக்ரட்டரி சொன்னது எல்லாத்தையுமே இங்க மீனா கிட்ட சொல்றாங்க. இது கிட்ட மீனாவும் என்னங்க அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளை பார்த்து ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் இந்த மாதிரி மறைஞ்சு நிக்கணும்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தான் மறைஞ்சு நிக்கணும், இல்ல அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் எங்க முத்துக்குமே புரிய வருது, ஆமா ஒருவேளை அவங்க தப்பு பண்ணிருந்தா கூட நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சு நின்று இருப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. எனக்கு என்னமோ அந்த பையனை பத்தி நம்ம விசாரிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த பையன் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான், கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதான் நம்ம அப்பாவுக்கும் சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் இப்படி இங்க முத்து மீனாவும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அண்ணாமலையும் வீட்டுக்கு வந்துறாரு. உடனே அண்ணாமலை இங்க முத்துவை பார்த்து என்னடா சேஃப் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலை கிட்டயுமே இந்த விஷயத்த முத்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஒண்ணும் இல்லப்பா, நீங்க ஒர்க் பண்ற ஸ்கூல்ல யாரோ ஒரு பொண்ணு வந்து தன்னோட பையனை கூட்டிட்டு வந்துச்சான், அப்போ உங்களை பத்தி விசாரிச்சிருக்கு, ஆனா எதுக்கு விசாரிச்சிருச்சுன்னு தெரியல, அதனால அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துகிட்டு என்ன யார் விசாரிச்சிருப்பா, ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ, அப்படியே இருந்தாலும் அந்த ஸ்கூலுக்கு வந்து என்கிட்டே கேட்டிருக்கலாமே, அப்படியே என்ன பத்தி அங்க விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே இங்க முத்துவுமே பேசாம அந்த செக்யூரிட்டிட்ட போயிட்டு அந்த பையன் அங்கதானே படிக்கிறான், அந்த பையன் யாருங்கிறத நம்ம அந்த செக்யூரிட்டி காட்ட சொல்லுவோம்பா, அவர் மட்டும் காட்டினதுக்கு அப்புறம் அந்த பையனை வச்சு அவங்க யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம், சொல்ல போனா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அண்ணாமலையும் நீ சொல்றதும் சரிதான்டா, ஏற்கனவே நம்ம குடும்பத்துல எக்கச்சக்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இது ஏதோ புதுசா ஒரு பிரச்சனை கிளம்புற மாதிரி இருக்கு, சரி விடு, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கு, ஒரு 1 ஹவர் தான் எனக்கு வேலை, நாளைக்கு நான் வரும்போது காலையில நீ வந்துரு, நான் கரெக்டா ஒர்க்கை முடிச்சுட்டு வரதுக்குள்ள நீ செக்யூரிட்டி அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணாமலையுமே இங்க முத்துக்கு பர்மிஷன் கொடுத்துறாரு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க எப்பவும் போல 2 பேரும் கிளம்பி அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அண்ணாமலையுமே சரி நான் ஸ்டாஃப் ரூம் போய் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றேன், சரி முத்து நீ அந்த செக்யூரிட்டி மட்டும் கொஞ்சம் விசாரிச்சு அந்த பையன் யாருங்கிறத தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேங்கிறத கிளம்பிடுறாரு. எப்பவும் போல முத்துவே அந்த செக்யூரிட்டி பேச்சு கொடுத்துட்டு அந்த பையன் யாரு அப்படிங்கிற விஷயத்த காட்ட சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த செக்யூரிட்டியுமே சரிங்க வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா கூட்டிட்டு போயிட்டு இங்க கிறிஷ காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இங்க முத்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. கிறிஷோட பாட்டி இந்த ஊரை விட்டு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் எப்படி இங்க கிறிஷ் வந்து இங்க படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப அந்த செக்யூரிட்டியுமே இந்த பையனை தான்ப்பா, இந்த பையனோட அம்மா தான் உங்களை பத்தி விசாரிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் முத்துக்கு புரிய வருது, அப்ப கிறிஷோட அம்மா வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாங்க போல இருக்கு, அவங்க தான் நம்மளை பத்தி விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் அண்ணாமலை வேலையை முடிச்சு வரப்போது அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இப்போ அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அண்ணாமலையும் எதுக்காக அந்த கிறிஷோட அம்மா நம்மளை பத்தி விசாரிக்கணும், சொல்லப்போனா இப்பதான் அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்ற, அவங்க குழந்தைய பார்த்துட்டு அவங்க வேலையை பார்க்கலாம்ல, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு முத்து, கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல எங்க ரோகிணியுமே இதுக்கு மேல எங்க அண்ணாமலையை ஸ்கூலுக்கு போகக்கூடாது, வேலையை விட்டு நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இங்க மனோஜை பிடிச்சி உட்கார வச்சு அவங்கள மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. இங்க பாரு மனோஜ், சம்மந்தம் இல்லாம மாமா வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல, அவர் வயசான காலத்துல எதுக்கு போய் கஷ்டப்படணும், அவர் வீட்லயே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மனோஜ் ஏற்கனவே எங்க அண்ணாமலை பத்தி சொன்ன மாதிரி அவர் போயிட்டு விட்டு வயசான காலத்துல அவர் எதுவும் வீட்டுல இருக்க முடியாதுன்னு போறாரு, அது எதுக்கு நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரோகிணியுமே இருந்துட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு மாமா பக்கம் எங்க அப்பா ஞாபகம் வருது, அவர் எதுக்காக இந்த மாதிரி கஷ்டப்படணும், இத்தனை பேர் நம்ம உழைக்கிறோம், நம்ம வேணா மாசம் மாசம் அவருக்கு ஒரு பேமெண்ட் கொடுப்போம், எதுக்காக அவரை வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு எங்க மனோஜுமே சரி ரோகிணி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அண்ணாமலை கூப்பிட்டு பேசுறாங்க. இங்க பாருப்பா, இதுக்கு மேல நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், எதுக்காக இந்த வயசுல நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே என்னடா இது
நேத்து காலையில தான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி வேலைக்கு போனா போயிட்டு வாங்க, வீட்ல சும்மாவே இருக்காதீங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் திடீர்னு மாறி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ பார்த்து கேள்வி கேட்கறாங்க. அப்ப மனோஜுமே இங்க பாரு, நான் ஒன்னும் இந்த விஷயத்துல விருப்பப்படல. ரோகிணி தான் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றா. இந்த மாதிரி நம்ம அப்பாவை பாக்குறப்பலாம் அவங்களோட அப்பா ஞாபகம் வருதா. இந்த மாதிரி நம்ம அப்பா கஷ்டப்படுறது அவளுக்கு பிடிக்கல, அதனாலதான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்றாங்க. இதை கேட்ட முத்துவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னாச்சு இந்த ரோகிணிக்கு? சொல்லப்போனா இப்ப சமீப காலத்துல ரொம்பவே நல்லவங்களா மாறிட்டு வராங்க. இவங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல மீனாவுமே, ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான், ரோகிணி கிட்ட ரொம்பவே பெரிய மாற்றம் ஒண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.